வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவுடன். தற்போது மிக பிந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதாவது ஏறக்குறைய 10,000 அகதிகளை ஏற்றுக்கொள்வதற்கு கனடா முடிவெடுத்திருக்கின்றது. சூடானைச் சேர்ந்த கனேடியர்கள், அதாவது சூடானில் பிறந்து கனடாவிலே பிஆர் வைத்திருக்கின்றவர்கள் தங்களுடைய குடும்ப உறவுகளை, அதாவது இரத்த உறவுகளை கனடாவிற்கு அழைக்கலாம் என்கின்ற அடிப்படையிலே அந்த அகதி விசாக்கள் கொடுக்கப்பட இருக்கின்றது. அந்த 10,000 விசாக்களிலே 4,000 விசாக்கள் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ஷிப்பின் ஊடாகவும் 700 விசாக்கள் பிரைவேட் சர்ச் மற்றும் கம்யூனிட்டி குரூப்ஸினுடைய பினான்ஸ் அடிப்படையிலும் வழங்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. எது எப்படியோ இந்த விசாவுக்கு அப்ளை செய்பவர்கள் சூடானிலே ஏப்ரல் 15, 2023 வரை வாழ்ந்திருந்திருப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் ஒரு முக்கிய எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவாக இருக்கின்றது. எது எப்படியோ உண்மையான அகதிகளுக்கு கனடா எப்போதுமே புகலிடமாக இருக்கின்றது என்பது இதனூடாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே போலியான முகவர்களிடம் ஏமாறாமல், உங்களிடம் உண்மைத்தன்மை இருந்தால் உண்மையை கூறி அகதி அந்தஸ்து கேட்பவர்களுக்கு நிச்சயம் கனடா கரம் கொடுக்கும். தவிர்த்து கனடாவிலே மோசடியான முறையிலே அகதி கோரிக்கைகளை செய்ய விரும்புபவர்களினுடைய எதிர்காலம் நிச்சயமாக கேள்விக்குறிக்குள்ளான ஒன்றாகத்தான் இருக்க போகின்றது. அடுத்த செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக நேர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள். அதே போல நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். நன்றி.